சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. சிஷியர்களே, வெளியூர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாதத்தை பத்தி தெரியாது, எடுத்து சொல்லுங்க. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு, இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவேரியில காலை வச்சாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம்! சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும், அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்கு தாதா, என்னடா? மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். என் காலோட மகிமையை சொன்னியா? சொன்னனே, மதிக்கல. லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன், அவன் கடையில காலை வைக்கிறேன். நான் தான்டா. மாமூல் கொட்டா தரமாட்டேன். ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிருந்து உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம்? கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு, நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் காலு சுண்டைக்கா படா. சரி, உன் அழிவை நீயே தேடிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி இங்க கள்ளக்கடத்தல் பொருள் விக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? சர்வநாசம் 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 சனியனே துணை. வாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஐயோ, என்ன பிரச்சனை வரப்போகுதோ? ஏலக்கு தாதா, மங்களகரமான கல்யாணம் நடக்கிற இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டு விளையாடுறீங்களா? பத்திரிகையா? ஏன் சம்பந்தி நீங்க அனுப்பிச்சீங்களா? லெக்கு தாதாவுக்கு பத்திரிக்கை அனுப்புறதுக்கு நான் என்ன மடையனா? அப்படி இருக்கும். என் பொண்ணு முறப்பையில கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு பாலாவட்டியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ விளையாடுறது லெக்கு தாதா கிடைச்சாரா? இத பார், எங்க லெக்கு தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பார்த்தது கிடையாது. ஏன் உள்ள விடுறதே இல்லையா? அவர் பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான். வழி விடுங்கயா. ஒண்ணுங்க. தயவு செய்து காலை வைக்காதீங்க. நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது, கர்மாதியெல்லாம் நடக்கும். அப்ப பணம் கொடு. எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்பேன்? 50,000 தர்றேன். 50,000 போதுங்களா? போதாது, 60,000 தர்றேன். ஏயா 60 ரூபா கேட்டதுக்கு மிஞ்சின, இப்ப 60,000க்கு கெஞ்சற? ஒரு மாதிரி 1000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச கால் ஒண்ணுதானே இருக்கு. தரித்திர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம்? ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? வரதட்சணைக்கா வச்சிருக்கேன். பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை? கடன் சொல்றேன். கடன் சொல்லுவியா? யாருகிட்ட? சம்பந்திக்கிட்ட. கடனா? என்ன இழுச்ச வாய் நினைச்ச? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம். அல்பங்கிறான். இவன் அல்பம், இவன் குடும்பம் அல்பம், இவன் பொண்ணு அல்பம், ஆளினால் அல்பங்கிறான். அளந்து பேசு. நீ அளந்து பேசுறா? யாராவது ஒருத்தர் அளந்து பேசுகியா? என் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுத்துட்டேன், ஒத்துக்கிட்டேன். இவன் பொண்ணுக்கு ஆஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்குறேன். டிபி ஆஸ்துமா டிபி ஆஸ்துமா. இவாக நடக்கிற இடத்துல ஏன் வியாதியை பத்தி பேசுறீங்க? வர வர உங்க பவர் கூடிக்கிட்டே போகுது.
தாதா நீங்க வெளியே கால் வச்சதுக்கே எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமாட்டோம். சர்வநாசம் சர்வநாசம். கல்யாணமே நாசம். டேய் யாரா லெக் தாதா, யாரா லெக் தாதா, வாடா உள்ள. நானும் தரித்திரம் புத்தி உண்டா, ஆனா இதே தரித்திரம் உன்னை மாடி விட்டு வச்சுக்கு என்ன நடுராட்டு வச்சுக்கு. வாடா உள்ள, ஆம்பளை வாடா உள்ள. ஏய் யாரா நீ, என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? போடா. ஏய் கேக்குறல்ல, அச்சன் வச்சுக்க, சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன். நான் ஊதுன கீழே விழுந்துறேன், ஏன்னா நான் பல் தைக்கிற வழக்கமே இல்லை. டேய் ஏ சிவா, அவனை விடு. என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏ காஞ்சகரோடு என்னடா சொல்றேன்டா, ஒண்ணு வரலாண்டா தரித்திரம். சாதாரண தரித்திரம் இல்லடா, மகா தரித்திரம். என்ன பெத்தவோ பெத்த உடனே குப்பை தொகையில தூக்கி போட்டா. என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது. நாயினா நல்ல நாயானது, சொரி நாயடா. எல்லாரும் தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தேன். அவ்வளவு எதுக்குடா, இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாதா? நானா என் பேரை மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாடா உனக்கு? முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கின சோத்தை தின்றவன், வாந்தி பேர் எடுத்து ஆள் அவுட் ஆயிட்டேன்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுடா, உமி விற்க போனா புயல் அடிக்குதுடா. வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்டிலே திருட்டு போயிடுதுடா. சுண்ணாம்பு அடிக்க போனா அந்த சுவரே இணைஞ்சு விடுதுடா. சரி பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல ஏறினா அந்த ட்ரெயினே கவுந்து போகுதுடா. அவ்வளவு எதுக்குடா இந்த கையில சோத்து எடுத்தா இந்த கை தட்டி விடுறா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன்டா. உன் தரித்திரம் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், ஏன் தரித்திரம் பெருசா இருந்தா ஒன்னு அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னொரு சொல்லு. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னொரு சொல்லு. நீ சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம், சனியனே துணை. அதே குப்பத்துக்குள்ள போடுங்க. சார் யாரு? டெல்லியில இருந்து வந்திருக்காரு. ஓ, டெல்லி வரைக்கும் என் கால் பரவிருச்சா? நீங்க வேற, அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியா வந்திருக்குது. சாருக்கு என்னால என்ன நாசம் போனோம்? எலெக்ஷன் வருது, நாங்க தோத்து எதிர்க்கட்சி ஜெயிச்சிரும் போல் இருக்கு. நீங்க எதிர்க்கட்சியில மெம்பர் ஆயிடணும். நான் நம்புறேனா? உங்களுக்கு என்ன லாபம்? என்னடா இப்படி கேட்டீங்க? நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்படும்? எவனும் டெபாசிட் வாங்க முடியாதே. சரி, நாளைக்கே உறுப்பினர் ஆயிடுறேன். அந்த அட்டை எடுத்து வா, கையெழுத்து போடுறேன். ஹலோ, அப்படியா? சொல்லிடுறேன் தாதா. நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா? ரொம்ப மகிழ்ச்சி தாதா. இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னமாக்கிறேன் தாதா. போயிட்டு வரேன் தாதா. சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலையை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா என் ஊருக்கு போய் சேர மாட்டான். தாதா உங்க காலை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி 2 காலும் போச்சான். வெரி எஃபெக்டிவ். யாரு? ஜப்பான்ல இருக்கிற கார் கம்பெனி மூடணுமா? சரி, நான் இந்தியா விட்டு எங்கேயும் சர்வீஸ் பண்றது இல்ல. சார் யாரு? இவருதான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம். யாரு நாசமாக்கணும்? தாதா, என் ஹோட்டலுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் பூரா அங்க போயிடுது, எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டலை இழுத்து மூடிடுவான். அதுக்கப்புறம் எப்பவும் என் ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்கும் தாதா. எவ்வளவு பணம் கொண்டு இருக்கீங்க? ₹1,00,000. அத கவுண்டர்ல கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன? ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயும் அரசியல்லயும் ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு, இத அட்வான்ஸா வச்சுக்கங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யார் அவரு? யார பத்தி யார்கிட்ட சொல்ற? ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார். சினிமாவிலும் சரி, நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி, அவர் தான்டா ராஜாதி ராஜா. நான் மட்டும் இல்ல, எந்த கொம்பாதி கும்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. போடா. நிறுத்து 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 நிறுத்து. தாதா இந்த ஹோட்டலை மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தாதா தயவு செஞ்சு உங்க திருப்பாதங்களை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, நான் டிவன் சாப்பிட போறேன். உங்களுக்கு எது வேணாலும் கார்லயே கொண்டு வந்து தர சொல்றேன். உங்க கையை வேணாலும் கழுவி விடுறேன். தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, உன் ஹோட்டலை மூடுறதுக்காக தான் நாங்க ஆரோக்கியவனால்ட்ட காசு வாங்கியிருக்கோம். ஐயோ தாதா, இது கிருபானந்த வாரியா திறந்து வச்ச ஹோட்டல். அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா? என்னது? இந்த ஹோட்டல் என் தெய்வம் திறந்து வச்சதா? எனக்கு தெரியாம போச்சையா? இரு இரு. அப்பா. ஹலோ, ஆரோக்கிய பவன். நான் தான் லெக்தாத்தா பேசுறேன். வணக்கம் தாதா. சொன்னபடி இந்த ஹோட்டலை மூட வச்சிட்டீங்களா? ஏண்டா, இந்த ஹோட்டல் என் தெய்வம் வாரியார் திறந்து வச்சிருக்காரு. அதோட முட சொன்னேன். நீ ஏன்டா முதல்ல சொல்லல? நீ கொடுத்த 1,00,000 ரூபாயே நானே கொண்டு வந்து ஹோட்டல்ல தரேன். ஐயோ வேணாம் தாதா, அந்த பணத்தை நீங்களே நன்கொடை வச்சீங்க. ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு இருக்க வியாபாரம் கூட மொத்தமா கட்டிவிடும் தாதா.
கொடுத்த ரூபாயும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்றேன் தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்ட. சரி வர அமாவாசனைக்கு 2 லிட்டர் பால் வாங்கி எனக்கு பாத பூஜை பண்ணிடு. சரி தாதா. தாதா அட ஒண்ணு கூறுதியா? அது போற வழியில எங்க போய்க்குங்க தாதா. சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை.